அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் மௌன விரத டேக்கை போட்டுக்கிட்டே ரொம்ப ப்ராப்பராக பேசுகிறவங்கள நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் கேட்கலாம், ஐயா உடல் சுத்தம் பண்ண வந்திருக்கோம், எதுக்கு மௌனம்? அதாவது இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வங்கியிலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ எல்லாத்தையும் கையில் கிடையாது, எல்லாம் பேங்க்கில் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்குன்றக்காக எல்லாருக்கும் அள்ளி அள்ளி நம்ம கொடுத்துட்ருப்போமா? என்ன பண்ணுறோம்? பட்ஜெட் போடுறோம், கணக்கு போடுறோம், இந்த மாதம் இது எப்படி பண்ணலான்னு. இப்போ அந்த செல்வம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்றனால அது வேல்யூ புரிஞ்சனால செய்கிறோம். அதோட ஒரு பெரிய செல்வம் எதுனா அவை சொல்கிறாங்க, சொல் கோடி பெறும், சொல் கோடி பெறுன்றாங்க. ஏன்னா அதோட பெரிய செல்வம் இது. இப்போ அது உணராதனால நம்ம என்ன பண்ணுறோம்? லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் பேசுகிறோம், எதை பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். சரி, ஏதாவது அத்தியாவசியமாக பேசினாலும் அதில் பயன் இருக்குது. இல்லை சில நேரம் மனதை தளர்வுபடுத்துறது, உறவுகளோட பேசினா பரவாயில்ல. பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஏன் பேசுகிறோன்னு தெரியவும் இல்லை. நம்மளால் அதை வாயை அடக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இப்போ பெரிய பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வைசர் போர்டுன்னு ஒன்று இருக்கும், ஆலோசகர்கள். அவங்கெல்லாம் அந்த பெரிய தொழிலதிபர்களுக்கோ இல்லை அரசு இயந்திரத்துக்கோ ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஹைலி பெய்டு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம ஊர் மார்க்கெட்டில், நம்ம ஊர் சந்தையில் லோடு அரிசி மூட்டை ஏற்றுவாங்க, அவரோட சம்பளம் எவ்வளவு? இதே ஒரு அட்வைசர் போர்டில் ஒரு அட்வைசர் கமிட்டியில் இருக்கிறார், அவர் சம்பளம் எவ்வளவு? உண்மையிலே யார் உழைக்கிறா? இவர் தான் உழைக்கிறார், வேர்க்க. உண்மையிலே அவர்னால கூட இத்தனை மூட்டை தூக்க முடியாது. ஆனால் ஏன் அவர் கொடுக்குறாங்க? ஏன்னா உடல் சார்ந்து இயங்கிறது ரொம்ப கடினம்தான், அதை முயற்சி பண்ணால் செய்யலாம். அறிவு சார்ந்து இயங்கிறதுன்றது அதோட ஹை. ஸோ நீங்கள் உடல்லேருந்து ஃபிசிக்கல்லேருந்து ஹை லெவலுக்கு போக போக உங்களுக்கு பெய்டே மாறுது. ஏன்னா ரொம்ப வேல்யூ. ஏன்னா அந்த அறிவு சரியாக இருந்தால் தான், அறிவு சார்ந்து இயங்கினா தான் இவ்வளோ பேருக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியும், இயக்க முடியும், இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி அட்வைசர் போர்டில் இருக்கிறவங்க என்ன லொடன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா? அவங்களாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அட்வைஸ் கொடுத்துட்டு போனால் அவங்களுக்கு அவ்வளோ லட்சம். ஏன்? அந்த பேச்சுக்கு வேல்யூ தெரியுது. இங்கே கூட திருவண்ணாமலையில் யோகிராம்னு ஒரு சுவாமி இருந்தாங்க, விசிறி சுவாமின்னு சொல்லுவாங்க. இந்த ரவணாசிரமுக்கு எதிரில் இருக்கும். அங்கே சாமி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட தான் அவங்க இருந்தாங்க ரொம்ப நாள். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பெருசாகிடுச்சு, அப்போ சின்னதாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூட்டையில் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குப்பையெல்லாம் பொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பக்கத்தில் போய் கவனித்தவங்களுக்கு தான் தெரியுது, இவர் குப்பையை பொறுக்கல, குப்பையை பொறுக்குன்ற பேரில் குப்பையை பொறுக்கும் போதெல்லாம் ராம் 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 ராம்னு ஜபிச்சுக்கிட்டே குப்பையை பொறுக்கிறார். ஏன் அவர் குப்பையை பொறுக்கிக்கிட்டு ஒரு அழுக்காக இருந்தாருன்னா, தன்னை காட்ட அவர் விரும்பலை. உங்களுக்கு தெரியுங்களா, நிறைய மகான்கள், நிறைய ஞானிகள், உண்மையை உணர்ந்தவர்கள், அவங்க தன்னை காட்ட விரும்ப மாட்டாங்க. ஒரு சித்தரே சொல்கிறாரு, தன்னை அறிந்தவன் தன்னை காட்டான், தன்னை அறியாதவனை தன்னை காட்டுவான். தன்னை அறிந்தவன் தன்னை காட்டான், தன்னை அறியாதவன் தான் என்ன பண்ணுவோம்? காட்டுவான். காட்டுறதுன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, ஃபோட்டோ வைக்கிறதுன்னு கிடையாது, ஃபோட்டோவில் வராரு அப்படின்னு இல்லை, அதை தன்னை முன்னிலைப்படுத்துறது. வள்ளல் பெருமானாரெல்லாம் கூட்டம் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிடுவாராம். அப்போ அவர் தன்னை மறைக்கிறதுக்காக அப்படி ஒரு தன்னை உருவத்தை இது பண்ணிக்கிட்டார். அவர் ரொம்ப பேசவே மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பார். அவர் எப்போ ரொம்ப வெளிப்பட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கிட்ட உட்காந்துருப்பாங்க இந்த சன்னதி தெருவில். அப்போ ஒரு பெரிய தொழிலதிபர்கள், இந்த பிர்லா குழுமம் இருக்கு இல்லைங்களா, குரூப் ஆஃப் பிர்லா கம்பெனிஸ், அதோடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கார். அவர் பேசவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சுட்டு அவர் ஏதோ ப்ரேயர் சொல்கிறாரு. அவர் ராம் ராம் அப்படி, அவ்வளோதான் முடிஞ்சு.
நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்கன்னு கேட்குறாங்க. ராம்னாரு. முடிஞ்சு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் தான் அது அப்படியே பரவுது. பிர்லாவிலும் இருந்துட்டு போகிறாங்கன்னா இவர் யாருப்பா இவர் பார்க்க எப்படி இருக்காரு. அப்புறம் தான் அவர் தெரியுது, இல்லை அவர் ஒரு யோகி. இப்போ அவரே வந்து நம்ம மாதிரி உட்காந்துட்டு வாட்ஸ்அப்லையும் அதுலேயும் உட்காந்து லொடன்னு பேசிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு கதை அடிச்சுட்டு இருந்தால் அவர்கிட்ட போய் உட்காருவாங்களா என்ன? பேசுவோம் நம்ம, அது வேற அது வேற. ஏன் அவங்க பார்க்குறாங்க? ஏன்னா அது புரியுது, அந்த தன்மை புரியுது. மௌன நிலை மன அடங்கி இருக்கு. இப்போ நம்ம இயல்பு வரும். இப்போ நம்ம என்ன பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா மனம் அடங்குதல். நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஏதாவது தாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? அஃப்கோர்ஸ் எப்போ நம்ம சும்மா இருக்கிறோம்? தூங்கும்போது கூட உண்மையிலே பாருங்கள், எத்தனை பேர் டீப்பாக தூங்குறோம்? தூக்கத்தில் 1000 ட்ரீம் ஓடுது இல்லையா? நம்ம எதெல்லாம் செய்ய முடியலையோ, நமக்குள்ளே என்னென்னலாம் அடங்கியிருக்கோ அதெல்லாம் ட்ரீம் ஓடுது. அப்போ கனவுலை தூக்கத்துலேயும் ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், தினசரி ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளால் சும்மா இருக்கவே முடியல. ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது. சும்மா இருத்தல் பெரிய விஷயம். அதில் முதல் படி இந்த மௌனம். இந்த 2 நாள் நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், நாளைக்கு அந்த மௌனத்தை கலைக்கும் போது அதோட மகிமை தெரியும். எப்படி நீங்கள் இந்த உணவு கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது உடல் சுத்தமாகுதோ, அதுபோல் நீங்கள் மௌனமாக இருந்து உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய எமோஷனல்ஸ், உங்களுடைய உள்ள அந்த மன எண்ணங்கள் பதிவுகள் எல்லாமே டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கேயும் கழிவு இருக்குது. இங்கே பெரிய மூட்டை, இங்கே கண்டிப்பாக கழிவு இருந்தது, அது நேற்று நீக்கியாச்சு. இங்கே இருக்கிற கழிவு இல்லையா? இதுக்குள்ளே என்னென்ன ஓடுது பாருங்கள். கண்ணை மூடி கவனிங்கன்றோம், ஓடுது. அது பேசாமல் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. தினம் 80 கோடி எண்ணங்கள். அதில் முதல் விஷயம் மௌனம். நீங்கள் மௌனமாக இருப்பீங்க, ஆனால் இங்கே உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இங்கே யாரை பார்த்தாலும் அப்புறம் நீங்கள் யார், எந்த ஊர், என்ன பண்ணுங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம அங்கே பேச வாய்ப்பு இல்லைன்னா கூட வாலண்டியராக போய் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அதனால் இந்த பயிற்சியில் எப்படி உடல் கழிவு நீக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ, அதுபோல் இந்த மனக்கழிவுகளை நீக்குவதற்கு பேசாமல் இருக்கணும். அனைவரும் நேற்று உங்களுக்கு மௌனம் கொடுத்துருப்பாங்க, எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இன்னையிலேருந்து நாளை நம்ம மௌனம் கலைப்பது வரைக்கும் முழு மௌனம். யாராவது பேச வந்தால் கூட இந்த டேக் அப்படி காட்டுங்க, இல்லைன்னா கையெடுத்து கும்பிட்ருக்கு. டேய் விட்றா, என்ன ஆளை விட்றா சாமி, 2 நாள் தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லையா? வாய்ப்பு கிடைக்குமா? அதனால் இன்னொரு எளிமையான விஷயம், ஒருத்தரோட கண்களை பார்க்காதீங்க. இப்போ யாராவது உங்கள் ஆப்போசிட்டில் வராங்கன்னா குனிஞ்சு கீழே நடந்து போயிடுது. உணவு பரிமாற இடத்துல கூட ஏதாவது ரொம்ப அதிகமாக்கிறாங்களா, கையை இப்படி காட்டுங்க. போதும்னா போதும். அப்போ தயவு செய்து முழு மௌனம், சரிங்களா? இந்த முழு மௌனத்தை நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதுவும் எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எப்படி உடல் கழிவுகளை நீக்கிறோமோ அதுபோல் மனக்கழிவுகளையும் நம்ம நீக்கணும். ஸோ அதுக்காக தான் மௌனம். எல்லோரும் இருக்கலாம் இல்லையா? முழு மௌனம். நம்மளை அறியாமல் வந்தால் சரி, ஆனால் மௌனம் டேக்கும் போட்டுக்கிறது. இந்த மாதிரி பரதநாட்டியமும் ஆடக்கூடாது, சரியா? மௌனன்ற பேரில் வந்து சைகையெல்லாம் வேணும். முழு மௌனம். தெரிஞ்சவங்களோட வந்திருந்தீங்கன்னா கூட தனித்தனியாக கூட படுத்துருங்க, பக்கத்தில் படுக்க வேணாம். உட்காரப்ப கூட நீ அப்படி போயிரு, என்னை தொந்தரவு பண்ணாத, தயவுசெய்து விடு. ஒரு 2 நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மௌனம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாள் முழு மௌனம். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எமோஷ்னல் டீடாக்ஸுன்றாங்க. ஏன்னா நம்ம எப்பொழுது இப்போ இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள், சும்மா இருக்கிறோம், ஐயா நான் தனியாக தாங்க இருப்பேன். தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ முந்தி வந்து தனியாக இருந்தால் ஒரு பேசுவோம், இல்லைன்னா டிவி இது புக்கு படிப்போம், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ மறுபடியும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறோம். அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான தகவல்கள் மண்டக்குள்ளே போகுது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ண அதில் என்னங்க இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்க்குற ஒரு நொடியும் உள்ள பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஏன் தியானத்தில் உட்காடுறேன், மனம் அடங்கவே மாட்டேங்குது. ஏங்க எப்படி அடங்கும் சொல்லுங்கள்? இவ்வளோ குப்பையை உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தால் எதையாவது பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், எதையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதையாவது ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா இருத்தல் அப்படின்றதவே நம்ம ரொம்ப மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இயல்பாக சும்மா இருத்தல். இப்போ நான் இந்த மலைக்கிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சும்மா இருக்கிறேன். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, போர் அடிக்காதுங்களா, பைத்தியம் பிடிச்சிரு அதெல்லாம் கேட்குறாங்க. எப்படிங்க இருக்கிறது 1 மணி நேரம் ஃபோன் இல்லாமையா?
சும்மாவா? இப்போ நம்ம எப்படி வந்துட்டோம் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் என்னென்னா இதுவே மனதினுடைய ஒரு பெரிய குறைபாடு தான். நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்கிறது உண்டு. மாதம் ஒரு நாள், மாதம் ஒரே ஒரு நாள் மௌனம் இருங்க. எப்படி மௌனம் இருக்கிறது? வீட்டிலலாம் தயவுசெய்து இருந்துடாதீங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இட்லி ரெடியான்னு எழுதி கொடுக்குறது, தோசை ரெடியான்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. தயவுசெய்து வெளியே போயிருங்க. எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி காடு மலைகள் இயற்கையான இடங்களில் போய் என்ன பண்ணலாம், தனியாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புக்கு கூட படிக்காதீங்க, சும்மா இருங்க. ஒரு 1 ஹவர் கஷ்டமாக இருக்கும், 2 ஹவர் இருக்கும், நடப்பீங்க, இப்படி போவீங்க, போர் அடிக்கும், என்னென்னமோ செய்யலை. எது நடந்தாலும் கவனிங்க. போர் அடிக்குதுன்னு மைண்ட் சொல்லு. ஏன் போர் அடிக்குது? போர் அடிக்கிறதுனா என்ன? எப்படி வயிற்றுக்கு பசி தேவை கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுபோல் மனமும் என்ன பண்ணும்னா இந்த உலக விஷயங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு பசி எடுக்குது. அதான் போர் அடிக்கிறது. நம்ம வாமா போர் அடிக்குது, அந்த டிவி ரிமோட் எட்டு வா. ஏன்? எப்படியே வாய்க்கு உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, வயிற்றுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறோமோ, நம்ம எமோஷ்னலுக்கு என்ன பண்ணுறோம், இந்த உலகியலை உலக விஷயங்களை மனதில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் போர் அடிக்காமல் அதை பார்த்துக்கிறது. இது ஒரு பெரிய என்ன பண்ணுறது, இது ஒரு பெரிய மனநோய். ஃபைனலாக நீங்கள் என்னென்னு கவனித்து பாருங்கள். நம்ம ஏன் எதையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, நமக்கு இந்த இன்பம் தேவை. இப்போ நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? ஒரு அரசியல் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறோம், அதன் வழியாக உங்கள் கரணங்களும் மனமும் சந்தோஷம் அடையுது, வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லைன்னொடனே, அந்த ஹாப்பினஸ் இல்லைன்னொடனே என்ன பண்ணுது, அது பிரெயின் கேட்குது. ஆக மொத்தம் இங்கே என்ன வேணும், பிரெயினுக்கு இந்த ஆனந்தம் தான். அதை சும்மா இருந்து ஆனந்தமாக கற்றுக்கிட்டிங்கன்னா எதுவும் தேவையில்லை, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா இருந்தால் இதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு ஆனந்தம் இருக்கும். எப்படிங்க வாய்ப்பா அப்படி? ஆனால் பாருங்கள், அதுக்கு அந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறோம். ஈவன் வயசானவங்களும் சொல்கிறேனே, வயசானவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாருக்கும் ஃபோன் பார்க்க தெரியுது. எல்லோரும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்புறம் டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது. அவங்களுமே இல்லை. யார் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஒரு தியானம் பண்ணுறேன், நான் உள்முகமாக போகிறேன், அந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட பாடுறார். ஆக்சுவலி நிறைய பேர் இன்னும் தியானமே ஆரம்பிக்கலை. நான் அதுக்குள்ளேயும் நிறைய பேர் தியானத்துக்கு போகிறீங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கும் புரியுது. காலையில் நல்லா பஞ்சகற்ப குழியில் வேறு போட்டு விட்டு, நல்லா ஃபேனை வேறு போட்டு, நான் வேறு பேசுகிறேன்னா ஆனந்தமாக இருக்கும். அப்படியே சாமி அப்படியே பேசிக்கிட்டே இருங்க, ஒரு ஆனந்தமாக இருக்குது சாமி. நீங்கள் சொல்கிற ஆனந்தம் இப்போ தான் வருது. ரொம்ப தூக்கம் வருந்தா போய் நல்லா முகத்தை கழுவுங்க, தண்ணி குடிங்க, சரியா? வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியேன் எம்கோவி துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இறைவா, எப்போ இந்த சும்மா இருக்கும் சுகம் வரப்போதான் கேட்குறாரு. ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறோம், எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் பண்ணுறோம் நமக்கும் தெரியல. ஏன்னா எல்லோரும் சுற்றி அதான் பண்ணுறாங்க, நானும் அதான் பண்ணுறோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இப்போ இங்கே திருவண்ணாமலையில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்கள்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா சுற்றி வீடு உலகியல். திருவண்ணாமலையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் எங்கள் திருவண்ணாமலை 2 காவி வேட்டி பார்க்கலாம், ருத்ராட்சம் பார்க்கலாம், 2 சிவனடியார்களை பார்க்கலாம். ரமணாசிரமம் போனீங்கன்னா நிறைய வெள்ளக்காரன் அப்படியே உட்காந்துருக்காங்க. வெளிநாடு பல நாடுகள்லேருந்து வராங்க, எல்லோரும் வராங்க, அப்படியே சும்மா உட்காந்துருக்காங்க. நான் நினைக்கிறது உண்டு, ரமண மகரிஷிகிட்ட என்ன இருக்குது? ஒரே ஒரு கோமணம் கட்டிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இருக்குது. இப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த ஃபோட்டோவில் இருந்த மனிதர் கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்தார். இவரை பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அவர்கிட்டே கோமணம் தான் இருக்கு இல்லையா? ஏன் அவரை பார்க்க எல்லாரும் வராங்க? ஏன் இன்னை வரைக்கும் தேடுறாங்க? இப்போ நான் ரமணர்ன்றதை எடுத்துக்காட்ட சொல்கிறேன். ஏன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஞானிகளை, மகான்களை, குருவை நம்ம ஏன் தேடி போகிறோம்? நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லோரும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறே, நல்லா செட்டில் ஆகடா லைஃப்பில், நல்லா வேலைக்கு போடா, நம்மளும் அதான் தேடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அம்பானி ஃபோட்டோ காலில் வச்சுக்கலாம். அவர் அம்பானி நமக, அதானி நமகன்னு சொன்னோம்னா அவங்க ஃபோட்டோவை பார்த்தா பணம் வரும். ஏன் நம்ம அம்பானி அதானி ஆகணும்னு நினச்சா கூட, நம்ம புள்ள அப்படி ஆகணும்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? வணங்குறது. நம்ம கலாச்சாரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒருத்தமை கும்பிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இயல்பாக நம்ம கலாச்சாரத்தில் தெரியுது இது நிலையற்றது. இதெல்லாம் நோக்கி நம்ம பயணித்தா கூட இது ஒன்றும் கிடையாது. நம்ம கடைசியில் இதுதான் நிலையானது. எது? அந்த ஒன்றும் இல்லாத சும்மா இருத்தல்.
நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து கோமணம் கட்டிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கார். ஏன் நம்மளால் இருக்க முடியல? ஒரே ஒன்று சொன்ன, நல்லா ஆழமாக யோசிங்க. கோமணம் கட்டுன்னா ஒரு மனுஷன் ஆனந்தமாக இருக்கிறார். எதுவுமே இல்லாத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை, உண்ட உணவுக்கோ வழி இல்லை, படுக்கவோ பழைய பாய்க்கும் கதி இல்லை, பாரில் நல்லவர்பால் சென்று பிச்சை எடுக்கவும் மனம் இல்லைன்றான். ஆனால் அவர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஞானி இல்லையா? எல்லாம் இருந்தவங்களோட வள்ளல் பெருமான்ட்ட போய் ஏன் உட்கார்றான்னா, இது என்ன சம்பாரித்து என்ன இந்த பொருள் நோக்கி ஓடினாலும் நம்மளால் துன்பத்திலேருந்து வெளியே வர முடியல. அது ஒரு அவத்தை தானே. அது நீங்கள் இந்த உண்மையை நல்லா ஆழமாக யோசிக்கணும். உண்மையை ரொம்ப சத்தியமாக ஆழமாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. மலை அடிவாரத்தில் இருக்கிறோம், 1.5 நாள் யோசிங்க, அமைதியாக இருங்க, சும்மா இருங்க. நமக்கு என்ன வேணும், என்ன நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? கடைசியில் ஒரு மரணம்னு வேறு ஒன்று வரப்போகுது, அது வேறு ரெடியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இல்லையா? இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப யோசிப்போம். சரி, அப்புறம் பார்ப்போம், போய் மறுபடியும் வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். ஆனால் இதை அப்படி எடுத்துக்காமல் ரொம்ப ஆழமாக யோசிங்க. அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். சரி, நம்ம இந்த பயிற்சிக்கு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் பாருங்கள், அந்த நேற்று வந்தோம், இந்த பஞ்ச சுத்தி கிரியான என்ன, நிறைய பேருக்கு இந்த பயிற்சியில் நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க? ஏன்னா நிறைய பேர் என்ன கூட கிரியா யோகம் சொல்லித்தர போகிறீங்களா, இல்லை வாசி யோகம் சொல்லித்தர போகிறீங்களா, கிரியான்னு போட்டிருக்கீங்களே என்ன? ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல் யூடியூப் ஆர் சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை லேர்ன் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. அப்போ பெரும்பாலும் அதெல்லாம் ஒரு மேலோட்டத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று தேடுறோம் நம்ம. கிரியா அப்படின்னா செயல்கள்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. கிரியைனா செயல்கள்னு அர்த்தம். கிரியைனா செயல்கள், சரியை கிரியைன்னு சொல்லுவாங்க. இப்போ சரியை இப்போ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம், புனஸ்தானம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை, இதெல்லாம் கிரியைகள்னு சொல்லுவாங்க, சரியை கிரியைகள். இந்த பயிற்சி முகாமோட நோக்கம் என்னென்னா, உடல் கழிவுகளை வெளியேற்றுதல். அது எந்த முறையிலனா, நம்ம சித்தர்கள் சொன்ன சித்த வைத்திய முறையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், வள்ளல் பெருமானாரும் ஒரு முறை கொடுத்துருக்காரு. அதுலேருந்து ஒரு 5 சுத்தங்களை இந்த உடம்புக்கு பண்ணியிருக்கு. இது வந்து ஃபிசிக்கலாக. அதோடு இல்லாமல் உங்களுக்கு திருவருட்பாங்க கொடுக்குறோம், சத்சங்கம் கொடுக்குறோம், மௌனமாக இருக்க சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளை தயார்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம உடல் சார்ந்து, ஏன்னா நம்ம உடல் கழிவு நீக்கம் பண்ணியிருக்கிறோம், இது ஏன் பண்ணோம், என்ன உணவு, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இந்த உடம்பை வந்து 5 உடம்புகளாக நாங்கள் பிரிக்கிறோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இது எல்லாம் பெரும்பாலும் வந்து சமஸ்கிருத சொல் நிறைய இருக்கும். ஆனால் கோஷம்னா இன்றைக்கி இருக்கிற தமிழ் சொன்னால் சோற்றால் ஆன உடம்பு. இந்த உடம்புன்றது எது அப்படின்னா, சோத்து பிண்டமாக இருக்கிற இடம். கிராமத்தில் சொல்லுவாங்க சோத்து பிண்டமாக இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோற்றால் ஆன ஒரு உடம்பு. 2வது பாருங்கள், நம்ம கண்ணை மூடுறோம், நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து எண்ணங்களால் ஆன உடம்பு, அதான் மனோமய கோஷம். அடுத்து விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானம்ன்றது என்ன அப்படின்னு, அதை பிராணமய கோஷம், நமக்கு ஆற்றல் வருது. அடுத்து விஞ்ஞானமய கோஷம்ன்றது அறிவு. ஆனந்தமய கோஷம்னா ஆன்மா. ஸோ சோற்று உடம்பு, எண்ணங்களால் ஆன உடம்பு, சக்தி உடம்பு, அறிவு உடம்பு, ஆன்ம உடம்பு. இதில் இன்னப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு. இப்போ இந்த உடம்பு பாருங்கள், அம்மாவோட வயிற்றில் இந்த பிண்டம் எப்படி உருவாச்சு? அம்மா சாப்பிட்ட சோறு பிண்டமாச்சு இல்லையா? அப்புறம் வெளியே வந்தோம், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சாப்பாடை எடுத்து எடுத்து இந்த உடம்பு வந்து பிண்டமாக இருக்குது. அதான் உணவு தான் முழுக்க முழுக்க உடம்பு. நான் இன்னொன்று கூட சொல்கிறது உண்டு, நீங்கள் நகைச்சுவையாக பாருங்களேன். மாதம் மாதம் மளிகை ஜாமான் போடுறோம், மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போடுறோம், வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம். இந்த மாதம் ஒரு 20 கிலோ அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கினோம். இந்த மாதம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் வாங்கினோம். இப்போ போன மாதம் வாங்கின மளிகை ஜாமான்லாம் எங்கே? இப்போ உட்காந்துருக்கோம் நம்ம எல்லோரும் இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், வாங்கின மளிகை ஜாமான்லாம் நம்மளை உட்காந்துருக்குது. மளிகை ஜாமான் தான் எண்ணெய், பருப்பு, காய்கறி, மளிகை, அரிசி பருப்பு தானே அது. நீங்கள் நல்லா கணிச்சு பாருங்கள். அதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மண்ணிலேருந்து தான் வந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, அரிசி, காய்கறி மண்ணிலேருந்து வந்தது. அந்த மண் தத்துவத்துக்குள்ளே 5 பஞ்சபூதமும் இருக்குது.
அது சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகு உடம்புக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிச்சு, அசத்தை வெளியே நீக்கிச்சு இந்த உடம்பு. அப்போ இந்த மளிகை ஜாமான் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலையில், மதியம், இரவு ஒரு 3 வேளை சாப்பிட்றோம். இந்த 3 வேளை உணவை வந்து இப்படி கணக்கு வச்சுக்கலாமா? காலையில் ஒரு 200 கிராம், 250 கிராம், மதியம் கண்டிப்பாக 250 கிராம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 கிலோ, இல்லை 250 கிராம்னு வச்சுக்கலாமே. இரவு ஒரு 250 கிராம், 3 வேளையும் சேர்த்தா ஒரு 750. முன்னப்பட நடுவில் சேர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோ உணவை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1 kg ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அது சார்ந்த மளிகை ஜாமானெல்லாம் சாப்பிட்ருக்கோம், அரிசி பருப்பு எல்லாம். ஒரு நாளைக்கு 1 கிலோ அப்படின்னா மாதம் 30 கிலோ. சரிங்களா? ஒரு வருஷம் எடுத்துக்கிறோமே, 10 3 360 கிலோ. கண்டிப்பாக 360 கிலோ சாப்பிட்ற நல்ல பிள்ளைகளும் கிடையாது. நம்ம அங்கே கல்யாண வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது ஊசியில் சோறு போடுவாங்க புஃபேக்கு, அதெல்லாம் பார்த்தா பூந்து விளையாண்டு வெளியே வருவோம். அதெல்லாம் சேர்த்தா ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 400 கிலோ உணவு நம்ம சாப்பிட்ருக்கோம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு. இப்போ உங்கள் சின்ன வயசுலாம் விட்டுல, ஒரு 5 வயசு விட்டுலாமல் இப்போ ஒரு 50 வயசு இருக்கார், ஒரு 45 விட்டுட்டு நீங்கள் 40 கணக்கு போட்டு பாருங்கள். டன் கணக்கில் மளிகை ஜாமான காலி பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம இறைப்பையினுடைய அளவு எவ்வளவு? இவ்வளோதான், உள்ளங்கை தான் இறைப்பையின் அளவு. இது பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம். சரி, இப்போ நம்ம இந்த உடம்பு வந்து 5 உடம்புன்னு சொன்னேன். அன்னமய கோஷம் சோற்றால் ஆன உடம்பு, மனோமய கோஷம் எண்ணங்களால் ஆன உடம்பு, பிராணமய கோஷம் அனைத்து இயங்கக்கூடிய சக்தி உடம்பு, விஞ்ஞானமய கோஷம் அறிவு உடம்பு, ஆனந்தமய கோஷம் ஆன்ம உடம்பு. இது யோக சாஸ்திரம் சொல்லும். சரி, இப்போ இந்த சோற்று உடம்புன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் பாடி, தென் மென்டல் பாடி, ரெண்டையுமே வச்சுக்கணும். உடல் மனம் இது எதால் ஆனது அப்படின்னா 5 பூதங்களால் ஆனது. பஞ்சபூதம்னு சொல்லலாம், அல்லது 5, பஞ்சனா 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். வேற எதுவுமே கிடையாது. எதால் ஆனதுன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களில் குறைவு ஏற்படுது, சக்தி குறையுது. இந்த 5 பூதங்கள் கூடவா குறையவா இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். வேற ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான். இப்போ நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில். இதுதான் வந்து நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்தது. இப்போ இது ஒரு அற்புதமான ரகசியம். என்னன்னு பாருங்க, அண்டம், நீங்கள் பார்க்கக்கூடிய அண்டம் இருக்கு இல்லைங்களா, பிரபஞ்சம், அது எல்லாமே இந்த உடம்புல இருக்கு. இந்த பிண்டத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எப்படி பெரியவங்க உணர்ந்தாங்கன்னா, நம்ம சித்தர் பெருமக்கள், நம்ம முன்னோர்கள் தேடுறாங்க, இந்த உண்மையை தேடுறாங்க, இந்த சத்தியத்தை தேடுறாங்க. யார் இறைவன், இது யார் படைச்சா, இந்த இதை தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எவ்வளோ போனாலும் இந்த அண்ட பிரபஞ்சத்தை நினச்சி பாருங்களேன். நீங்கள் சில நேரம் நான் வானத்தில் பார்ப்போம், இவ்வளோ நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சூரியன் வேற சொல்கிறாங்க. ஒரு சூரியனை எவ்வளோ வெயில் அடிக்குது, தாங்க முடியல. அப்போ இது எல்லாமே நட்சத்திரங்கள், ஒன்று சூரியன்றாங்க. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எவ்வளோ பெருசு என்ன. இப்போ இந்த ஒரு பூமியில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், அப்போ அதில் நம்ம எத்தனை பேர், அது நம்ம அளவு என்ன, நினச்சி பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ பெரியவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தேடுறாங்க, உண்மையை தேடினாங்க. கடைசியில் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டாங்க. எப்படின்னா, நான் அடிக்கடி ஒரு கதை சொல்கிறது உண்டு. இப்போ பாருங்கள், இந்த சில நேரம் வந்து இந்த ஏரிகள், இந்த மண்ணை சாம்பிள் எடுப்பாங்க, ஏரிகளில் தண்ணியெல்லாம் சாம்பிள் எடுப்பாங்க. இப்போ இங்கே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியை போய் கவர்மெண்ட் சாம்பிள் எடுக்குது டெஸ்ட் பண்ணுறது. அவங்க என்ன எடுப்பாங்கன்னா, ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லேபுக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த தண்ணி குடிக்க உகந்தது இல்லை, குடிக்க உகந்தது இல்லை கிருமிகள் பாய்சனைஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளோ பெரிய ஏரியில் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துகிட்டு எப்படி இவ்வளோ தண்ணியும் சொல்ல முடியும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய தண்ணி எடுத்து சாம்பிள் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. ஆனால் எப்படி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமோ, இவ்வளோ பெரிய டேமில் ஒரு 4-5 இடத்துல சாம்பிள் எடுத்தால் அதோட தன்மையை சொல்லிட முடியும். அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை போய் அறிய முடியுமா, இந்த ஏரி போல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை அறிய முடியுமானா முடியாது. நம்மளோட அறிவு காலம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. ஆனால் அதை பெரியவங்க பின்னாடி உணர்ந்தாங்க. அதில் நம்ம ஒரு துளி, அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் இருக்குது. அப்போ அண்டத்தை அறிய வேண்டும் என்று போனால் எனக்கு காலம் நேரம் கிடையாது,
அவ்வளோ பெரிய சக்தி இல்லை. அப்போ நான் எதை அறிஞ்சா அதை அறியலாம்னா, பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரை அறிந்தால், பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரை அறிந்தால் அண்டத்தை அறியலாம். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் உள்ளது. அப்போ எதை அறிந்து கொண்டாங்க? அவர்கள் தன்னை அறிந்து கொண்டார்கள். நீங்கள் தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தன்னை அறிந்தால் சகலத்தை அறியலாம், தன்னை அறிந்தால் அகிலத்தையும் அறியலாம். அப்போ அதான் அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது. சரி, இந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் இந்த உடம்புல எப்படி இருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எல்லாரும் கொஞ்சம் முக்கியமாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் உடம்பு உங்கள் உயிரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசுகிறது ஏதோ பக்கத்து வீட்டு கதையோ அவங்க வீட்டு கதையெல்லாம் நான் பேசலை. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம ஆனந்தமாக இருக்கணும். நீங்கள் யார், இந்த உடம்பு யார், இந்த உயிர் யாருன்றதான் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ 5 பூதங்களால் ஆனதுன்னு சொன்னேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இல்லைங்களா? 5 பூதங்கள். இப்போ நீங்கள் வைத்தியர்கள்ட்ட எல்லாம் போனீங்கன்னா சரி, ஈவன் டாக்டர்கிட்ட போனால் கூட பல்ஸ் பார்ப்பாங்க. வைத்தியர்கள் அதை நாடின்னு சொல்லுவாங்க. ஏன் நாடி பார்க்குறாங்கன்னு யாருக்காவது எதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், நீங்கள் எல்லோரும் இந்த கையை எடுத்துங்க, உங்களுடைய எல்லோரும் இடது கையை எடுங்க, இந்த இடது கை இப்படி எடுத்துங்க. இந்த 3 விரல், இந்த 3 விரல் இருக்குல்ல, இந்த 3 விரல் எடுத்துங்க, இந்த இடத்துல கை வைங்க. இந்த 3 விரல் இருக்குல்ல, இந்த 3 விரலை இந்த பெருவிரல், இந்த பெருவிரல் கட்டை விரலுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த மணிக்கட்டுக்கிட்ட மேலே இப்படி கை வைங்க. இல்லை இப்படி மாற்றி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி. இது எதுக்கு இங்கே டொப்பு டொப்புன்னு தெரியும்? என்னைக்காவது நம்ம கை வச்சு பார்த்துருக்குறோம்? ஏதோ இடம் தொட்டு பார்ப்பாங்க தான், ஏதோ ஏன் இந்த இடத்துல துடிக்குது? இதுக்கும் இப்போ இந்த இடத்துக்கும் இப்போ வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா கை வச்சு பார்ப்பாங்க, அப்படி வச்சு பார்ப்பாங்க. டாக்டர் பல்ஸுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சிஸ்டம் வேறு. நம்ம சித்தா ஆயுர்வேதத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, நாடி பார்த்தல். இப்போ எப்படி அவங்க பார்ப்பாங்க வைத்தியத்தில்னா, காலையில் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறையாக வைத்தியம் பார்க்கணுன்னா நாடி பார்க்குறவங்க காலையில் வெறும் வயிற்றில் வாங்கன்னு வாங்க. அப்புறம் சில நேரம் சாப்பிட்ட பின்னாடி பார்ப்பாங்க, மதிய நேரம் பார்ப்பாங்க. இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, இங்கே அழுத்தி லேசாக விட்டு பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு துடிக்கும், ஒரு பல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், துடிக்கும். இந்த துடிக்கிறது எந்த அளவு, எவ்வளவு வேகம், எப்படி துடிக்கணும்னு கணக்கு இருக்குது. இன்றைக்கி காலையில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் இத்தனை மணிக்கு இப்படி துடிக்கணும்னு கணக்கு இருக்குது. இதுதான் அனுபவம். அப்போ அதை வச்சு அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நமக்கு எத்தனை பூதம் சொன்னேன்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதம். ஆனால் நீங்கள் பாருங்கள், வாத பித்த ஸ்லேத்தும்னு 3 தான் சொல்லுவாங்க. அந்த வாதம் ஏறி இருக்குங்க, பித்தங்கம் கூட இருக்குங்க, ஸ்லேத்துமம், வாத பித்த ஸ்லேத்துவம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 5 பூதத்தில் நிலம் சரீரமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, 5 பூதத்தில் நிலத்தத்துவம் சரீரமாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய சரீரம், தோல், சாலிடாக இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும், தோல், எலும்பு, உங்களுக்கு சாலிடாக இருக்கிற எல்லாமே எதுன்னா மண். எப்படி வெளியே மண் இருக்கோ அதுபோல் அந்த உடம்பில் 5 பூதம் நிலத்தத்துவம் தோலாக இருக்குது, எலும்பாக இருக்குது. அந்த சாலிட் எப்படி மண் இறுகி கல்லா மண்ணாக இருக்கோ அதுபோல் உடம்புகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மண் தத்துவம், நிலம். நீர், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது இயங்கிக்கிட்டே இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, உடம்பை தொட்டு பாருங்க, உஷ்ணம், சூடு இருக்குது. வயிறை தொட்டு பாருங்க, சூடு இருக்குது. செத்து போயிட்டவனை தொட்டு பார்த்தா நாடி துடிக்காது, உடம்பு ஜில்லிட்டு போயிருக்கும். சார் முடிஞ்சு சார், எடுத்துகிட்டு போகலான்ருவாங்க. போயிட்டாருன்னு வாங்க. எங்கே போயிட்டாரு? அவர் தானே அங்கே இருக்காரு, இல்லைங்க போயிட்டார். அப்போ போனது யார்? நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஒருத்தர் இங்கே தான் கிடக்கிறாரு, செத்து போயிட்டாருன்னோ, ஆனால் அவர் அங்கே தானே இருக்கிறாரு. இப்போ போனது யார்? இங்கே இருக்கிறவர் அவரா இல்லை போனவரா? யார்? கொஸ்டின் மார்க் போகிற நீங்களே யோசிங்க. அப்போ நிலம், நீர், நீர் இயங்கிக்கிட்டே இருக்குது, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, வாயு ஓடிக்கிட்டே இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் நீங்கள் எல்லோரும் விரலை எப்படி விடுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் 3 பூதத்தை கவுத்திடுங்க. நிலம் உடம்பாக இருக்குது, சாலிடாக இருக்குது. ஆகாயம் உருவம் கிடையாது, ஆகாயம் அறிவாக இருக்குது. ஆகாயம் அறிவாக இருக்குது, ஏன்னா ஆகாயத்துக்கு ஒரு உருவம் கிடையாது இல்லைங்களா? ஆகாயம் அறிவாக இருக்குது.
அறிவுனா எண்ணங்களாக இருக்குது, நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது. அப்போ நிலத்தையும் அறிவையும் விட்டுருங்க. நெருப்பு, காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று. நீர், நெருப்பு, காற்று, இது மூணும் இயங்கிக்கிட்டே இருக்கும். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நீர் ஓடிக்கிட்டே இருக்கும், காற்று வீசிக்கொண்டே இருக்கும். இதுதான் நமக்கு கண்ணில் பார்க்குறோம். மண் அங்கேயே தான் இருக்கும். ஆகாயம் வெளியாக இருக்கும். ஆகாயம் இதுதான் ஆகாயம்னு சொல்ல முடியாது. ஆகாயத்துக்கு ஒரு வடிவம் கிடையாது. ஆகாயம் விரிஞ்சிருக்கும். அதுபோல் நம் எண்ணம், அறிவு விரிஞ்சிருக்கும். எண்ணத்தையும் அறிவையும் இதுதான் சொல்ல முடியாது. மண் அப்படியே இருக்கும். அப்போ நிலத்தையும் ஆகாயத்தையும் விட்டுட்டு நெருப்பு, நீர், நெருப்பு, ஆகாயம். நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும், காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த 5 பூதத்தில் 3 தான் நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். அந்த 3 தான் இங்கே பார்ப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதை வாத பித்த ஸ்லேத்துமம்ன்ற வார்த்தையிலையும் சொல்லலாம். தமிழ் சொல் எப்படி சொல்லலாம்னா காற்று ஓட்டம், நீர் ஓட்டம், நெருப்பு ஓட்டம். ஸோ இந்த உடம்புல நீர் தத்துவம் எப்படி இயங்குது, அதில் ஏதாவது தடை இருக்கா? நெருப்பு எப்படி எரியுது, அதில் ஏதாவது தடை இருக்கா? வாயு எப்படி இருக்குது, இதை பார்க்கறதுக்கு தான் இங்கே பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் எப்படி சொல்லாமே, உங்களுடைய பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும், பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் மண் தத்துவம், நிலத்தத்துவம். முழங்காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் நீர் தத்துவம். நம்மளுடைய மலம், நம்மளுடைய ஜலம், நம்மளுடைய சுக்கிலம், நம்மளுடைய சுரோனிதம், நீர் எல்லாமே அங்கே தான் வெளியேறுது நமக்கு. அடுத்து இடுப்புல இருந்து, உங்களுடைய இடுப்புல இருந்து நுரையீரல் கீழே வரைக்கும் உதரவிதானம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையில் பசிக்குது, மதியம் பசிக்குது, இரவு பசிக்குது, நாளை காலையில் மறுபடியும் பசிக்குது, நாளைக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, சாப்பாடு போட்டே இருக்கும். நினச்சி பாருங்கள், நீங்கள் சொன்ன இறைப்பை இவ்வளோதான், எவ்வளோ போட்டாலும் வாங்கிக்கிதுங்க. நீங்கள் நல்லா பண்ணல. இப்போ இந்த இடம் இருக்குது, 1 ஏக்கர் இடம். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தான் போட முடியும்னா இதுக்கு ஒரு இடம் இருக்குது, லிமிட் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் தம் பண்ண முடியாது. ஆனால் நான் பாருங்கள், எடுத்துக்காட்டு சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 400-500 கிலோ. அதுக்கப்புறம் போட்டாலும் வாங்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவையும் எரிக்கிறது எது? மதியமானால் கப்பா கப்பா கப்பான்னு அப்படியே உள்ள சத்தம் வருது, ஒரு எரியுது. சார் பசிக்குதுங்கன்றோம். ஜடார் அக்னி, அதுக்கு பேர் ஜடார் அக்னின்னு சொல்லுவாங்க. பசி அக்னி. பசி அக்னி அதிகமாக இருந்தால் நல்லா ஜீரணமாகும், பசிக்கும். பசி அக்னி மந்தமாக இருக்கா, சார் பசியே இல்லை, வரவே மாட்டேங்குது, எது போட்டாலும் கல்லை போட்ட மாதிரி இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது. ஏன்? ஜடார் அக்னி இல்லை, ஆனாலும் நீங்கள் உள்ளே தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கிறீங்க. இந்த பெரியவே இல்லை. அப்போ நிலம், நீர், நெருப்பு. அடுத்து காற்று. உங்களுடைய இறைப்பைக்கு மேலே இந்த இடம் கழுத்து வரைக்கும் காற்று மூச்சு வாங்கிட்டே இருக்குது. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், கையை தூக்கிறது எடுக்கிறது வேலையை நம்மக்கிட்ட இறைவன் கொடுத்தார். காலை நீ தூக்கிறது நடக்கிறத இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்தார். கண்ணை இமைக்கலாம் திறக்கலாம், அதை நம்மக்கிட்ட இறைவன் கொடுத்தார். வாயை வேணா மூடிக்கலாம், வேணா திறந்துக்கலாம், அதை இறைவன் கொடுத்தார். ஏன் மூக்குக்கு மட்டும் போடாமல் விட்டார்? நீ வேணா மூச்சு எழுதுக்குப்பா, நீ வேணா மூடிக்கலாம்ப்பா அப்படின்னா என்ன ஆகும்? கற்பனை பண்ணி பாருங்க, நைட்டு தூங்கும்போது மூச்சோட மறந்துட்டீங்கன்னா இதயத்தை ஏன் கொடுக்கல? அப்போ இறைவனுக்கு இந்த சிஸ்டம் பாருங்கள், எதை உங்கள்கிட்ட கொடுக்கணும், எதை அவனே வச்சுக்கணும் தெரியுது. இப்போ இதயம் துடிக்கிற வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. நைட்டு இதயம் நீங்கள் கையிலேயே அமைக்கிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், தூக்கத்தில் கொஞ்சம் மறந்துட்டீங்க. அந்த சிஸ்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ காற்று அதுவாக நீங்கள் அதுவாக உள்ள இயங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கு. இதுதான் உடம்பு. அப்போ வாத பித்த கபம், இதுதான் நம்ம வைத்திய சாஸ்திரத்தில் நம்ம பார்ப்பாங்க. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. இதை நீங்கள் உள்வாங்கி கொண்டீங்கன்னா ஆரோக்கியம் உங்கள் கையில், ஆரோக்கியம் மருத்துவர் கையில் கிடையாது, ஆரோக்கியம் உங்கள் கையில். வாழ்க்கைனா என்னான்னு புரியணும், இந்த உடம்புனா என்னான்னு புரியணும், நீங்கள் என்னான்னு புரியணும். இது புரிஞ்சிருச்சுன்னா ஆரோக்கியம் உங்களோட கையில், ஆரோக்கியம் ஆனந்தம். இது நீங்கள் போய் வெளியே தேடலாம் தேவையில்லை. இதை பற்றி நம்ம இப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ பேசுகிறோம், என்றைக்கே நம்ம சொல்லிக்கிறோமா? நம்ம அரசியலை பற்றி சொல்லுங்கள், எல்லாம் விடிய விடிய பேசுவோம். நமக்கு அது தெரியும், இது தெரியும், அமெரிக்கா தெரியும், ஐரோப்பா தெரியும். நம்ம யாருக்கும் தெரியாது. சரி, திருவள்ளுவர் பாருங்க அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். வழிமுதலாம் நூலோர் வழிமுதலாம் எண்ணிய 3 கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும்னு சொல்லிட்டாங்க. எந்த 3?
நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வாதம் பித்த ஸ்லேத்துமங்கள் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. இது திருவள்ளுவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ அதுக்கு பதில் வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். அவர் என்ன சொன்னார்? இப்போ கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும்ப்பான்னு சொல்லிட்டார். எப்படி கூடுது குறையுது அப்படின்னா, வாத பித்த ஸ்லேத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க ஆகாரங்களை போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும். அப்பா வாதம் பித்த ஸ்லேத்துமம் ஏன் அதிகரிக்குதுன்னா, அது சார்ந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அதை சாப்பிட்றோம், அப்படியே கண்ணு லேசாக இழுக்குது. ஹலோ, இனிமேல் இந்த காலை சோறே போடக்கூடாது, தப்பாக போச்சு. ஆனால் ஒரு ஐயா நினைக்கிறார், நீ சோறாயா போட்ட, நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு முன்ன பின்னாடி இதை சாப்பிட்ருப்போம். அவளும் கஞ்சியும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி. இப்போ கூட நாங்கள் போன மாதம் வந்து கொல்லிமலையில் கிளாஸ் போட்டிருந்தோம். அப்போ காலைல கஞ்சி தான் கொடுத்துருந்தோம். நம்ம அன்பர் போய் ஒருத்தர் கேட்டார், சாப்பிட்டீங்களான்னு. அவர் டென்ஷன், சாப்பாடாயா போட்டீங்க, அது சாப்பாடாது அப்படின்னு முறைச்சிட்டு போனாராம். அவர் ரொம்ப நாள் புரியவில்லை, ஏன் இவ்வளோ கோவப்பட்டாருன்னு. என்னன்னு சொன்னார், அவர் சாப்பிட்டீங்களாங்கன்னு கேட்டேங்க, அவர் கோவப்பட்டுட்டு போயிட்டார். நான் சொன்னேன், ஐயோ கஞ்சியை கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னு கேட்டால், அவரெல்லாம் கஞ்சி சாப்பிட்டுட்டு 2 இட்லி சாப்பிடுவார், இல்லை 2 இட்லி சாப்பிட்டுட்டு கஞ்சி சாப்பிடுவார். அவள் இப்படி நடந்து போகும்போது சாப்பிடுவார் அவர், இல்லையா? இப்போ பாருங்க, வாத பித்த ஸ்லேத்துமங்கள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, அது உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எது வாதம் எது பித்தம் எது ஸ்லேத்தம்னு தெரிஞ்சு அந்த ஆகாரங்களை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும்ட்டார். அப்போ வாத பித்த ஸ்லேத்தமும் குறைஞ்சாலும் நோய் வரும், கூடினாலும் நோய் வரும், பார்த்துக்கன்ட்டார். அதுக்கு பதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, வாத பித்த ஸ்லேத்தம் ஏன் அதிகரிக்குதுன்னா சாப்பாடு தான், வேற ஒன்றும் கிடையாது. தயிர் சோறு சாப்பிட்டீங்களா, வேற மாதிரி உங்களோட ஆக்சன் இருக்கும். காலைல சாப்பிடாம வயிறு காய போட்டு பாருங்க, இப்படி இருப்பீங்களா, விழிப்பாக இருக்கும், ஏன்னா பசிக்கும். ஒன்று நம்ம என்ன இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் நல்லா வெண்பொங்கலும் சாம்பார் இப்போ போடுறது எப்படி நினச்சி பாருங்கள். அந்த பக்கம் ஒன்று 2 நீட்டி இருக்கும், இந்த பக்கம் ஆல்ரெடி ஒருத்தர் பார்க்குறாரு, அப்படி போகலாமா இப்படி போகலாமா, ஐயோ இப்படி தள்ளுதேன்னு. இட்லியும் பொங்கலும் காலைல சாம்பாரும் போடுறது எப்படி இருந்திருக்கும், நல்லா அப்படியே அடிச்சுக்கிட்டு தியானம் வரும். சரி, ஆரோக்கியமான வாழ்விற்கு நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், உணவு உழைப்பு ஓய்வு. ஒரு மனுஷன் வந்து டெய்லியும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உணவு அவருக்கு தேவை, உழைப்பும் தேவை, ஓய்வு தேவை. இந்த நடுவில் இந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுங்களா? சார் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார், என்ன பண்ணுறது, காலைல குளித்து முழிச்சு எந்திரிச்சு சூடாக இட்லி டிஃபன் காஃபி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எல்லா யூடியூப்பும் எல்லா வாட்ஸ்அப்பும் பார்த்து டயர்டாகி தூங்கிடுறது, அப்புறம் எந்திரிச்சு மதியம் சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்டுட்டு டிவினால் பார்த்துட்டு தூங்கிடுறது, சாயந்தரம் ஒரு டீ சாப்பிட்றது, அப்புறம் எந்திரிச்சு போய் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இருக்கிற அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்றது, தூங்கிடுறது. ஏன்னா எனக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. என்ன சார் நாங்களாம் உழைச்சி ஓஞ்சிருக்கேன், எங்களை பார்த்து இப்படி சொல்கிறீங்கன்னா, ரிட்டையர்டுன்னா என்ன ரிட்டையர்டு சொல்லுங்கள்? நீங்கள் 50 வருஷம் 55 வருஷம் வாழ்ந்த, ரிட்டையர்டுனா மரணம் மட்டும்தான் ரிட்டையர்டு. அது வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு நிமிஷம் கிடைக்குமா? நான் 55 வருஷம் ஓடி ஓடி பணம் சேர்த்துட்டேன், இனிமேல் நான் அப்படியே உட்காந்துருப்பானா, வேஸ்ட்டு தெரியுங்களா? என்ன வாழ்க்கை அது? காலையில் தின்னு தூங்குறது. என்னங்க சார் இப்படிலாம் திட்டுறீங்கன்னா, தயவு செய்து நான் என்ன சொல்லுன்னா, அந்த ரிட்டையர்ட் பீப்புளோட ப்ராப்ளமே என்னன்னு சொல்லுங்கள். அவங்க பாவம் ஓடி தான் உழைச்சிருக்காங்க, பிள்ளையை காப்பாற்றி எல்லாம் பண்ணி அது 2 நாள் ஏமாற்றிட்டு போயிடும், விட்டுட்டு போயிடும், எல்லாம் பல தொழில் எல்லாம் பார்த்துருக்காங்க. நீங்கள் ரிட்டையர்ட்னே சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையிலேயே பணிகள் இருக்கணும். இன்றைக்கி உழைப்பு பாருங்கள். இன்னொரு விஷயம் பாருங்கள், எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து டேபிள் ஒர்க் வந்துருச்சு. யார் இன்றைக்கி வந்து மம்பட்டி கடப்பாரை பிடிச்சி, கண்டிப்பாக அது ஒரு மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, நல்லா உழைச்சி கழிச்சு பையனை இங்கே காலேஜில் சேர்த்துட்டே இந்த பக்கம் வராது, எங்கிட்ட போய் நல்லா நான் உழைச்சது போதும். ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிறாரு? டேபிள் ஒர்க் ஜாப் ஒர்க்கு தான். இப்போ எல்லோரும் அந்த டேபிள் ஜாப் ஒர்க்குக்கு போகிறோம். அங்கே எல்லாம் உண்மையிலே வேலை பார்க்குறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான், ஆனால் ஃபிசிக்கல் வேலை கிடையாது, ரொம்ப கம்மி. அப்போ தேவையான உணவு, தேவையான உழைப்பு, தேவையான ஓய்வும் தேவை. அதுதான் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 3 இருக்கான்றது நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த உடம்புக்கு எப்படி சக்தி கிடைக்குது, இந்த உடம்புக்கு வந்து எப்படி நமக்கு சக்தி கிடைக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், முந்தியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பேரை சொல்லி இருக்கியாமாலாம் பார்ப்பாங்க. இல்லை, இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அந்த சார்ஜ் போடுமா முதல் ஃபோனை, யார் சார்ஜ் போடுங்கன்றாங்க. சார்ஜ் போட்டோன்னே அந்த ஃபோனை ஒர்க் பண்ணுறோம், சார்ஜ் காலி ஆகிடுது. இப்போ நமக்கு எப்படி சார்ஜ் ஏறுது?
சொல்லுங்கள். உணவு, தண்ணீர், தூக்கம், காற்று, பிரபஞ்சம். இந்த 5 விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம இந்த எனர்ஜி சக்தியை எடுத்துக்கிறோம் நம்ம எல்லாரும். சரிங்களா? இப்போ இதில் நல்லா கவனித்து பாருங்கள். உணவு, தண்ணீர், தூக்கம். இந்த காற்று பிரபஞ்சத்தை நீங்கள் விட்டுருங்க. உணவு, தண்ணீர், தூக்கம், இது பெரும்பாலும் நம்ம எல்லாரும் இதை தான் நம்பி இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் காற்று பிரபஞ்சம். இந்த 5 வழியாக தான் இந்த தேகத்துக்கு சக்தி, எனர்ஜி கிடைக்குது. இந்த 5ஐயும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம இங்கே பேசலை. இப்போ அதெல்லாம் வள்ளல் பெருமான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணார். அவர் சாப்பாடை டிபெண்ட் பண்ணல, தண்ணீரையும் டிபெண்ட் பண்ணல, தூக்கத்தையும் டிபெண்ட் பண்ணல. இந்த காற்றுமே அவங்களுக்குலாம் தேவையும் கிடையாது. பிரபஞ்ச ஆற்றல்னால் அந்த பிரபஞ்சத்தை படைச்சவன்ட்டே போயிட்டாங்க டைரெக்டாக. நேராக பிரபஞ்சத்தை படைச்சவனோட தொடர்பில் இருக்காங்க. இப்போ நம்ம எதில் தொடர்பில் இருக்கோம்? சோறு. எப்போ பாரு சோறு 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 தான். அம்மா சோறு போடுமா, அம்மா சாப்பாடு. இப்போ நம்ம எதில் கனெக்டில் இருக்கிறோம்? சாப்பாடு. எப்படி சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு 3 வேளை. எப்போ இருந்து சாப்பிட்டோம்? அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மாவினுடைய தொப்புள்குடிய உணவு வந்துருச்சு. அடுத்து பிறந்த பிறகு பால், திட உணவுன்னு சாப்பிட சொன்னாங்க. இப்போ சாப்பிட்டோம். கடைசியில் இறந்து போவது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, சாப்பிட்டா எனர்ஜி வரும், சாப்பிட்டா சக்தி கிடைக்கும், பசிக்குது சாப்பிட்றோம். ஒருவேளை கண்டிப்பாக நமக்கு பசிக்கும், சாப்பிடணும். ஆனால் உண்மையிலே தெரியுங்களா, நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க, வள்ளல் பெருமானாக சொல்கிறார், இந்த தேக நஷ்டத்திற்கு காரணமே சாப்பாடு தான். நீங்கள் யார் நாக்கு ருசியிலையும் உணவுலையும் தப்பிச்சிடுறீங்களோ, ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ, இல்லை பக்குவத்தில் இருக்கிறீங்களோ, நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப ரொம்ப குடிக்கணும். எப்பேற்பட்ட சாதுக்கள், துறவிகள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் கூட அவ்வளோ பேசுகிறேனே, இப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சிங்கன்னா இப்படி தான் பார்ப்பேன் நான். ஏன்னா நம்ம நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டேன்னா பல லட்ச வருடங்களாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த மனித உடம்பாக இருக்க மட்டும் கிடையாது, நம்ம மிருகமாக இருக்கும்போது, நம்ம பறவையாக இருந்தபோது, எல்லா பிராணிகளாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அந்த சாப்பிட்டு இன்பத்தை படிச்சிட்டோம். அப்போ இது நம்ம சாப்பாட்டிலேருந்து வெளியே வருமா? அது ரொம்ப 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 கடினமானது. வள்ளல் பெருமான் சொல்வாது, நாக்கு ருசி கொள்வது நாரிய நாக்குன்றார், நாரிய புண்ணாக்குன்றார். இந்த நாக்கு என்ன சொல்கிறார்? நாரிய புண்ணாக்குடான்றார். நாக்கு ருசி யாருக்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாரிய புண்ணாக்குன்றார். நாத்தியம் பேசிய நாக்கு நாரிய முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்வது நாரிய புண்ணாக்கு. எப்படிங்க நாக்கு ருசியெல்லாம் விட முடியுமானா அது ரொம்ப டீப்பானது, நம்ம அங்கே போக வேணாம். ஆனால் முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பிட்டாதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றதே ஒரு தவறான கான்செப்ட். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், இப்போ நம்ம எல்லாரும் 3 வேளை உணவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இப்போ பெரும்பாலும் 99% பேர் 3 வேளை சாப்பிட்றோம், காலையில் மதியம் எல்லாம். ஒரு 40-50 வருடத்திற்கு முன்னாடி காலை உணவு கிடையாது. அப்போ என்ன சாப்பிட்டாங்க? காலையில் இட்லி இல்லை, காலைல தோசை இல்லை, இதெல்லாம் பலகாரம்னு சொல்லிட்டு தீபாவளி பொங்கலுக்கு தான் போட்டாங்க இல்லைங்களா? அப்போ காலையில் என்ன சாப்பிட்டாங்க? இல்லை சார், பிரேக்ஃபாஸ்ட்னு சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக டாக்டர் சொல்கிறாரு, நைட்டெல்லாம் தூங்கி இருக்கிறோம், அந்த பாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். இப்போ அந்த கான்செப்ட் வந்துருக்கு. அப்போ எத்தனை வேளை சாப்பிட்டோம்? 2 வேளையா, 1 வேளையா? அப்போ இதெல்லாம் சாப்பிடாமையே நம்ம காடுகளில் சுற்றின காலம்லாம் இருந்திருக்கே, நம்ம காட்டுவாசியாக இருந்திருக்கு, அப்போ எப்படி சாப்பிட்டோம்? அப்போ நம்ம எவால்வேஷனில் ஆகி நம்ம சாப்பாடை நோக்கி ஓடி இன்றைக்கி எல்லா பொருள் வந்த பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வாழ்ந்துருக்கோம், கடவுள் அது கொடுத்துருக்காருன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை சாப்பிட்டு தான் உடம்புல நோய் வருதுன்றதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுங்க. தேகம் நஷ்டமடைவதற்கு காரணமே உணவு தாங்க. முதல் விஷயம், இங்கேருந்து நீங்கள் எல்லாம் போகும்பொழுது ஒரு சேஞ்சஸை நீங்கள் எல்லாரும் கொண்டு வந்துடணும். ஒரு சித்தர்கள் சொல்கிறாங்க, 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகினா நோயாளின்னு அர்த்தம், ரோகம்னா நோய். 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா அவசியம் உங்களுக்கு நோய் வந்தே தீரும். அப்போ இங்கேருந்து நீ நாளைக்கு வீட்டில் கிளம்பும்போது ஒரு சங்கல்பம், இனிமேல் 2 வேளை உணவு மட்டும்தான். சுகருங்கயா, பசிக்குமே, கண்டிப்பாக பசிக்கும், உண்மைதான். இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா அது வேலைக்கு போய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவோட அளவை குறைக்கிறது, மாற்றங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். எல்லாரும் இனிமேல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா, காலையில் நான் சாப்பிட்ணும், மதியம் நான் சாப்பிட்ணும், இந்த கான்செப்டை விடுங்க. இனிமேல் 2 வேளை உணவு தான். யாருக்கு சொல்லிக்கிறாங்க? போகினா யார்? இல்லறவாசி, போகத்தை அனுபவிக்கக்கூடியவன், உலக இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு 2 தான். 3 வேளை
இப்போ 4 வேளை சாப்பிட என்னங்க கணக்கு? அது எருமை மாடுன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. மாடு என்ன பண்ணோம், மாடு கயிறு அவுத்து விட்டாங்கன்னா நேராக வந்து மேயும். மாடை திரும்பி கட்ட போகுது பார்த்துருக்கீங்களா? நைட்டு சாப்பிட்றதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போய் கட்டி போடுவாங்க. அப்போ அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சாணி போடும். அப்போ நம்ம அதுவும் அது ஒன்றா சொல்லுங்க, நினச்சி பாருங்கள். அப்போ உணவு, அடுத்து தண்ணி, நம்ம இயல்பாக தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறோம், அடுத்து டயர்ட் ஆகிறோம், தூங்குகிறோம். இந்த 3 நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு தேவையான எனர்ஜியும் எடுக்க கற்றுருக்குறோம். அடுத்தபடியாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கற்றுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 3லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2க்கு வர ஆரம்பிக்கணும். என்னது? காற்று, பிரபஞ்சம். காற்று இயல்பாக நம்ம சுவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், அது நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஆனாலும் காலையில், அதிகாலையில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அமிர்த காற்று. அதை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு காற்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. நம்ம காலையில் எழுந்திருச்சு ஒரு சுவாச பயிற்சி அல்லது தியானம், வழிபாடு இல்லை உடற்பயிற்சிகள் செய்து அந்த அமுத காற்றை உடலுக்குள்ளே எடுத்துக்க தெரியணும். நம்ம எத்தனை பேர் இப்போ இப்படி இயல்பாக சுவாசிக்கிறோங்க பாருங்க. நிறைய பேருக்கு அந்த நுரையீரலில் 20% கூட நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லையா. பெரும்பாலும் நம்மளுடைய சுவாசம் பாருங்க, இந்த மேல் நுரையீரல் சுவாசம் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். உதரவிதானத்துக்கெல்லாம் காற்றே போகிறதில்ல. இன்னொன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யோகிக் ப்ரீத்திங்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது தவறான முறையாக. இப்போ எப்படி ப்ரீத் பண்ணுறோம், மூச்சு இழுத்தா நுரையீரல் விரியும், மூச்சை விட்டால் நுரையீரல் உள்ளே போகும் இல்லைங்களா. இதுவே தப்புன்றாங்க. இப்போ தான் என்ன சொல்கிறாங்க, மூச்சு இழுத்தா வயிறு பெருசாகணுமா. இழுத்து பாருங்க, இப்போ வயிறு பலூன் மாதிரி ஆகணும், மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போகணும். இப்படி சுவாசம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய அந்த உதரவிதானம் சொல்லக்கூடிய இந்த கீழ் லோயர் லெவல் வாங்க. ஏன்னா இங்கே தான் பாருங்க கபம் அடைஞ்சு போய் கிடக்கும். இப்போ ஒரு மிருகம் பாருங்க, ஆற்றுல தள்ளி விடுங்க, எதில் தள்ளி விடுங்க, நீச்சல் அடித்து போகுது. நம்ம ஏன் நீச்சல் அடிக்க முடியல? நம்ம மூழ்கிடுவோம். ஏன்னா நுரையீரல் முழுவதும் காற்றுக்கு பதிலாக கபம் இருக்கு. அப்போ முழுக்க அழுக்கு, இங்கே கபம் எல்லாம் இருக்கு. அப்போ நல்லா ப்ரீத் பண்ணணும். காலை எழுந்திரிச்சு நல்லா சுவாசத்தை உள்ளே எடுத்து சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி அது நல்லா செய்து அந்த சுவாசத்தை உள்வாங்கிட்டிங்கன்னா, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம தினசரி நம்மளுக்கு தேவையான உணவு எல்லாத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பிராணன் எதுக்கு உடல் உறுப்புக்கு அதிகமாக செலவாகுதுன்னா மூளைக்கு தான். நம்ம மொத்த சக்தியில் மூளைக்கு 80% சக்தி தேவைப்படுது. அப்போ அதில் முக்கியமானது எது? காற்று. அப்போ காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணலாம், நல்லா இயல்பான ஆழ்ந்த உள் சுவாசம் பண்ணுறது, கபாலபாதி பஸ்திரிக்கா நல்லா செய்து லங்ஸ் என்ன பண்ணணும், நல்லா கபாலபாதி பண்ணுவாங்க. அப்புறம் பஸ்திரிக்கா, அப்புறம் நாடி சுத்தி. இந்த வகையில் செய்து கண்டிப்பாக நீ செய்தே ஆகணும். நீ நாளை காலைல செஞ்சு பாருங்களேன். ஒரு 20-30 நாளில் உங்களோட உணவு இன்டேக்கு குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். காற்று. அடுத்தபடியாக பிரபஞ்சத்தின் வழியாக ஆற்றல் வருதானா, நம்ம தூங்கும் போது நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. எப்படி தூங்கும் போது என்ன நடக்குது உடம்புல? உடல் அசைவே இருக்கக்கூடாது, எண்ணங்களே இல்லாமல் டீப் ஸ்லீப்பில் உடம்பு செட் டவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே செட் டவுன் ஆன பிறகு நீங்கள் என்னென்ன நல்லா புரிஞ்சுங்க, இந்த உடம்பு நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அந்தந்த நிலைக்கான இந்த கெமிக்கலை பாடியில் சுரந்துக்கிட்டே இருக்கும். தூக்கத்தில் என்ன நடக்குது, நீங்கள் எல்லாம் உடம்பு செட்டில் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆடு தூங்குறோம். அப்போ என்ன பண்ணுது, பிரெயினில் மெலட்டனின்ற ஒரு திரவம் சுரக்குது. சுரந்து இந்த உடம்பை என்ன பண்ணுது, அதை ஹீல் பண்ணுது. அன்னைக்கு தேய்மானம் இல்லை சரி பண்ணுது. காலை எழுந்திரிச்சோன்னே அப்பா உடம்பு நல்லா இருக்குது. எப்போ இதெல்லாம் நடந்தது நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் சும்மா இருக்கும் போது இந்த உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடச்சிது. அப்போ தினசரி தூக்கத்தில் போய் நீங்கள் சும்மா இருத்தல் வேறு, விழிப்பில் தியானத்தில் இந்த மனசை எண்ணங்களை ஓய வைத்து நீங்கள் அந்த தியானம் பழக ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம இழுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம யாருன்னா நம்ம லிவிங் மேக்னெட்னு சொல்லுவாங்க. நம்ம உயிருள்ள ஒரு உடம்பு, ஒரு காந்தம் தான். இங்கே பிரச்சனையே என்னென்னா எண்ணங்கள், எமோஷன்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நம்ம டீப்பாக நம்ம அதை சைலண்ட்டுக்கு போக போக இந்த ஆற்றல் நமக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதை வள்ளல் பெருமான் சொல்லுவார், தியானமயமானால். தியானமயம் என்னது, நீங்கள் நல்லா தியானம் செய்யணும். அந்த தியானமாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்கன்னா பொசித்தல் மாறும்ன்ற. நீங்கள் எப்போ பாரு சாப்பிட்ற அந்த என்ன பண்ணுறது கிரேவிங் சொல்கிறோம் இல்லைங்களா, ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் சாப்பிட்றோம்? நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுட்டீங்க.
இந்த உடம்பும் மனசு எப்படி தெரியுங்களா, இப்போ நீங்கள் அனுபவிப்பதை விட பெரிய இன்பத்தை இந்த உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் கொடுக்காத வரை இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய இன்பத்திலிருந்து வெளியே வராது. உங்களுக்கு புரியுதா? உடலும் மனதும் இப்போ ஒரு இன்பத்தை அனுபவிக்குது. நீங்கள் சாப்பிட்றது வெறும் பசிக்கு மட்டும் கிடையாது, சாப்பிடும் போது பிரெயினுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இப்போ பாருங்கள், பசங்க ஏன் சிப்ஸாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்குது, அந்த டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட்டு போய் பிரெயின்லேருந்து என்ன பண்ணுது, சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஹாப்பினஸ் ஆன பிறகு அதை வாங்கி கொடுன்னு அழுகுது. நீ சிப்ஸ் வாங்கி தரலைன்னா ஓடிப்போ என்னென்னமோ சொல்லுது. அப்பா அம்மாலாம் அப்புறம் சிப்ஸ் தான் முக்கியம். ஏன்னா அந்த சந்தோஷம், அதோட மேலான சந்தோஷம் உங்களுக்கு பார்த்துருச்சுன்னா இதை விட்டுரும். இப்போ ஐயா நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், முடியல. பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், முடியல. எப்போ பாருன்னு ஃபோனை பார்த்து முடியல. ஏன்னா அதில் ஒரு சந்தோஷத்தை இந்த உடலும் மனதும் அனுபவித்து கொண்டுள்ளது. இதோட மேலான சந்தோஷத்தை இந்த தேகத்துக்கும் இந்த மனசு கரணங்களுக்கும் ஆன்மாவை கொடுத்துட்டிங்கன்னா இதை இயல்பாக தானாக விட்டுரும். அதனால தியான மயமானால் பொசிப்பு மாறும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இந்த 5 சொன்னீங்க, வள்ளல் பெருமான் இதோட தொடர்பு வச்சாருங்க. நீங்கள் அதை சொல்லவே இல்லையே. சாப்பாடு, தூக்கம், தண்ணி, காற்று, பிரபஞ்சம் இதெல்லாம் பஞ்சபூதங்கள் உடல் சார்ந்தது. பெருமான் எங்கெங்க தொடர்பு, இதில் தொடர்பு இருந்தார். பெருமான் சொல்கிறார் ஒரு இடத்துல, ரொம்ப கவனிக்கணும், நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். வேறு எதுவும் நினைக்கல. அவர் என்ன நினைச்சார், இறைவனை மட்டும்தான் நினைச்சார். நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தார். அவர் நேராக படைச்சவனோட கணக்கில் வச்சிட்டார். நம்ம இருக்கிறோமா, காலையிலேருந்து சொன்னி அது ஓடுது இது ஓடுது, புள்ள லொட்டு லொசுக்கு அது இது நினச்சி பாருங்கள். நம்ம எப்போ இறைவனை நினைக்கிறோம், காலேஜ் கடவுளே என்னை காப்பாற்றுப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் முழுக்க உலகியில் போயிடும். அவர் நேராக பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி பிரபஞ்சத்தை படைச்சவன்ட்டதோட கணக்கில் போயிட்டார். நினைத்த போதெல்லாம் நின்னையும் நினைத்தேன். சரி, அப்படி நினைக்கலைன்னா தயவு, கருணை, அந்த கருணை தயவுலேயே இருந்ததுனால அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் தேவையே கிடையாது. ஏன், அந்த ஆற்றல் அழியுதலே கிடையாது, ஆற்றல்லே தான் இருப்பாங்க உள்ள. அவங்களுக்கு அழிவே கிடையாது, அவங்களுக்கு ஆற்றல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நேராக அருள், அவர் கனெக்ட் பண்ணது இது அருள். நம்மளும் அது கூட கனெக்ட் பண்ண தெரியணும். இப்போ இந்த 5 சார்ந்து அந்த 6வது பொருளான அந்த அருளோடு நமக்கு தொடர்புபடுத்த தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, தானாக போயிடும். ஒருவேளை உணவு உங்களுக்கு அப்பாடான்னு இருக்கணும். சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற ரைட்டு. ஒருத்தர் மாடு மாதிரி வேலை செய்கிறாரு, மூட்டை தூக்குறாரு, அவருக்கெல்லாம் எப்படிங்கன்னா, நான் அந்த சப்ஜெக்ட்லாம் சொல்ல, அதான் அவங்க வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமான் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வள்ளல் பெருமானோட கடிதங்கள்லாம் இந்த புத்தகமாக அங்கே விற்கிறீங்க, வாங்கி பாருங்கள். அதில் எல்லாத்துலேயும் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவார்னா, இந்த தேகத்தை பொன்போல பார்த்து கொள்ளுங்கள், இந்த தேகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்கன்னு அந்த தேகத்தை ரொம்ப அடிக்கடி குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஏன், அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அந்த மரணம் எப்பொழுது வேணாலும் நிகழ்ந்துவிடும். சரி, ஆகாரம் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆகாரம் அரை வயிறு, நித்திரை அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்ஜியம். ஆகாரம்னு இது நம்ம சாப்பிடும். ஆகாரம் எவ்வளோ சாப்பிட சொல்கிறாரு, அரை வயிறு சாப்பிடுங்க போதுன்றார். ஆகாரம் அரை வயிறு. நித்திரை என்பது தூக்கம். ஆக்சுவலி வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய தூக்கம் என்னென்னா, அந்த அதாவது ஒரு பெருமான் சொல்கிற கணக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். உண்மையில் 4 hours தான். பெருமான் சொல்வது 12 மணிக்கு படுங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருங்கன்றார். ஆனால் அந்தியா சொன்ன லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா இதுவே அதிகம். ஆனால் நீங்கள் நமக்கு ஏன் 7 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்ன பண்ணுது, எண்ணங்கள் அலைபாயுது, எண்ணங்களை நிறைய செலவழிக்கிறோம், எண்ணங்களை முழுக்க வேலையில் போய் செலுத்துகிறோம். அதில் என்ன ஆகுது, உடலும் மனமும் சோர்வு அடைஞ்சது. அதனால் 4 மணி தூக்கம் பத்தலை நமக்கு. அடுத்து மைதுனம் என்பது தாம்பத்தியம். தாம்பத்தியம் இல்லறத்தில் இருந்தால் கூட தாம்பத்தியத்தில் ஒரு கட்டுப்பாடில் இருக்கணும். அடுத்து பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும்ன்றார். ஆகாரம் அறை, நித்திரை அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்ஜியம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி